வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இப்போ இந்த மழை பெய்கிற காலத்தினால நமக்கு வந்து என்ன பார்க்க முடியும்னா, இந்த பாக்டீரியல் நோய்கள்லாம் வந்து அதிகமாக ஆகும். ஏன்னா அது பரவக்கூடிய அந்த ஒரு தன்மையே மழையினால தான். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஃபீல்டு மற்ற ஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்டீரியல் லீஃப் ஸ்ட்ரீக்ஸ் டிசீஸ் வந்துருக்கு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லோ கலரில் குளோரோட்டிக் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது மஞ்சள் கலரில் கோடாக வந்து அதில் இருக்கும். இது வந்து பாக்டீரியல் லீஃப் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாந்தோமோனாஸ் ஒரைஸே பிவி ஒரைசி கோலான்ற ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான் வந்து இதை காஸ் பண்ணுறது. இது இல்லாமல் பாக்டீரியல் லீஃப் பிளைட்டும் பார்க்க முடியும். இதுவும் அதே மாதிரி ஒரு டிசீஸ் தான். என்னென்னா அதில் அந்த இதில் இருக்கிற மாதிரி கோடாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து நெல்லோட இலைகள்லாம் வந்து பழுப்பு நிறத்தில் மாறிடும். நடுத்தண்டு வந்து நல்லா பச்சை கலரில் இருந்து சைடில் ஃபுல்லாக மஞ்சள் கலர் மாறி அதே மாதிரி வந்து அந்த ஒரு குருத்து மட்டும் அப்படியே வில்ட்டாகிட்டே வரும். அதாவது வாடிக்கிட்டே வரும். இதை தான் நம்ம வந்து பாக்டீரியல் லீஃப் பிளைட், அதுக்கப்புறம் இது மேலே தெரியுது வந்து பாக்டீரியல் லீஃப் ஸ்டீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இதுவும் நம்ம ரெயின் ஸ்பிளாஷ் இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அதனால் இங்கே வந்து மேஜராக அந்த டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரி டிசீஸ்க்கு நம்ம வந்து எக்கச்சக்கமாக வந்து கெமிக்கல் மருந்தெல்லாம் அடிக்கலாம். பட் இந்த கெமிக்கல் மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்ன கெட்டது நடக்கும்னா, நம்ம பயிர் பண்ணுற அந்த இடம் மண் வந்து வீணாக போகும். அது இல்லாமல் வந்து நம்ம செடியோட வளர்ச்சி தன்மையும் குறையும். அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த கெமிக்கலோட தன்மை வந்து அந்த தானியத்துலேயும் போய் நம்ம உணவுலேயும் அது கலக்கக்கூடியோ. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம ஜென்ரலாக சூடோமோனாஸ் ஸ்பீஷிஸ் அடித்தாலே இந்த டிசீஸ் கண்ட்ரோல் ஆகும். ஆனாலும் நம்ம ருக்ஸோ பயோடெக்கில் மொத்தமாக இந்த நுண்ணுயிர்கள் கம்பைனாக ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் இது எல்லாமே கம்பைண்டாக இது இல்லாமல் முக்கியமாக பேசில்லஸ் சப்டைலஸ். இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும். பேசில்லஸ் சப்டைலஸ் வந்து இந்த பாக்டீரியல் டிசீஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். இது எல்லாமே கம்பைண்டாக எல்லா நோய்க்கும் கேட்கக்கூடிய ஃபிடிலிட்டின்ற ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணால் இது நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்டீரியல் டிசீஸ் மற்ற பூஞ்சானுக்கெலாம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து நிறைய மைக்ரோபியல் காம்பினேஷன், அதாவது மைக்ரோபியல் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து காம்பினேஷனாக ஒரு பேக்கில் வச்சு நம்ம ஒரு ருக்ஸோ பயோடெக் தராங்க. அதுதான் வந்து ஃபிடிலிட்டி. இந்த மாதிரி அந்த ஃபிடிலிட்டி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பேக்கெட், அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் 250 கிராம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை வாங்கி நம்ம வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து 10 டேங்க் அடித்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிசீஸோட தன்மைலாம் மாறிடும். அது வந்து எந்த ஒரு கெடுதலும் நம்மளோட மண்ணுக்கும் பண்ணாது. அதே மாதிரி நம்மளோட உணவுலையும் அந்த கெடுதல் தன்மையும் இருக்காது. அந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த பாக்டீரியல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும்.